பாவம். ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்க? சோகமாலாம் உட்காரல, சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓ, விடு சித்ரா, பாவம் அவளே நொந்து போயிருக்கா. அடிபட்ட காயத்துல நீ ஏன் மிளகா பொடிய தடவுற? ஆ? காலையில பொறைக்கும் டீக்கும் ஆசைப்பட்டதுக்கு ஏஜே கிட்ட நல்ல பூஜை கிடைச்சது. அத பேலன்ஸ் பண்ணலான்னு ஃபைல் எடுத்துட்டு ஓடி போய் ஏஜே கிட்ட கொடுத்தா அவரு செம்மையா திட்டி அபிஷேகம் பண்ணி அனுப்பிட்டாரு. ஆ, பாவம் இவ்வளவு இதுக்கு மேல என்னதான் பண்ணுவா? இன்னும் பயிற்சி தேவையோ? என்ன பயிற்சி பண்ணாலும் வாயிலையும் மூக்கிலையும் மண் ஏறினதுதான் மிச்சம். இருங்க. வைக்க வா, வைக்க வா, வைக்க வா, வைக்க வா. வைக்க வா, வைக்க வா, வைக்க வா. அயன் பாக்ஸ் ஆனே பண்ணல, இதுக்கே இப்படி பயப்படுறீங்க? நீங்க என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா? ஆமா, நான் ஏன் சோகமா இருக்கணும்? என் மனசுக்கு பிடிச்சத செஞ்சேன். டீயும் பொரியும் வாங்கி சாப்பிடுறதெல்லாம் ஒரு தப்பா? அதுக்கு ஹிட்லர் திட்டினா நான் அப்படியே உடைஞ்சு விழுந்துருவேனா? ஏய், சும்மா நடிக்காத. ஏஜி கிட்ட நல்லவனு பேர் எடுக்கிறதுக்கு நீ அலையிறது எங்களுக்கு தெரியாதா? ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அக்கறையா ஃபைல குடுக்குற மாதிரி கொடுத்து நல்லவ வேஷம் போட்டது எங்களுக்கு தெரியாதா? முதல்ல உங்க மூளைக்கு கொரோனா தடுப்பூசி போடணும். நான் எதுக்கு ஹிட்லர் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? ஏற்கனவே நான் நல்ல பேரோட தான் இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் உங்க வீட்ல நல்லவங்கிற பட்டம் கொடுப்பீங்கன்னா அது எனக்கு தேவையே இல்ல. அதுவும் இல்லாம உங்க மாமனார் என்ன ஐஎஸ்ஓ தர முத்திரை கொடுக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரா? அப்போ உன்னை ஏஜி ரெஸ்டாரண்ட்ல திட்டினது உனக்கு வருத்தமே இல்லையா? ஃபைல மாத்தி கொடுத்ததுக்கு அத்தனை பேர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தினாரே, அது உனக்கு வலிக்கலையா? இல்ல வலிக்காத மாதிரி நடிக்கிறியா? சரி, உனக்கு உண்மையாவே வலிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லவா? மாறி போன ஃபைலுக்கு செம்ம மாத்து வாங்குனியே, அந்த ஃபைல மாத்தி வச்சதே நாங்க தான். சரி, அப்புறம் அப்புறமா என்ன ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிற? அப்படின்னா ஃபைல நாங்க மாத்தினது உனக்கு முன்னாடி தெரியுமா? ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஃபைல கொண்டு வந்து கொடுக்கும் போதே எனக்கு தெரியும். உங்களை தவிர யார் இந்த வீட்ல இவ்ளோ கேவலமான திருட்டு வேலையை செய்ய போறா? ஏய், மரியாதை, யார திருடிங்கற? ஃபைல நாங்க தான் திருடி வச்சோம், இப்பதானே பெருமையா சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு ரோஷம் பொங்குது? திருட்டு தாலி கட்டிக்கிட்ட நீ எங்களோட யோக்கியத்தை பத்தி பேசுறியா? அடிங்க, யாரு திருட்டு தாலி கட்டிக்கிட்டா? அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஃபைல திருடினதும் இல்லாம அது என்கிட்டயே வந்து சொல்றீங்களா? ஓடி போயிருங்க, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். போக முடியாது, என்ன பண்ணுவ? நிஜமாவே அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி மூஞ்சி பஞ்சர் ஆக்கிடுவேன். பாக்குறீங்களா? சேவா பிளடி ராஸ்கல். ஐயோ, ஹிட்லர் திட்டினது கூட தாங்கிக்கலாம். ஆனா இந்த ரெண்டு ஹாஃப் பாய்ல என்ன கலாய்க்கிறத தாங்கவே முடியல. ச்சே, செம்மையா சமையல் ஸ்மெல் வருது. ஓ, இந்நேரம் ஏஜே அண்ட் ஃபேமிலி டைனிங் டேபிள்ல அசெம்பிள் ஆயிருக்கும். ஹாசினி, இன்னைக்கு உனக்கு சாப்பிடுறதை விட அங்க வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏஜே, ஐ அம் கமிங். யா, வா.
ஹாசினி வா சாப்பிடு. நோ, நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுங்க. அம்மா தாயே, நீ சமைக்கிறது சாப்பிடுறதுக்கு இங்க யாருக்குமே மன தைரியம் இல்ல. அது எனக்கே இல்ல, ஆனா இது வேற. வேறனா கோவில்ல அன்னதானம் போட்டதை வாங்கிட்டு வந்துட்டியா? எக்ஸாக்ட்லி. பட் அது அப்புறமா சொல்றேன். நீங்க இப்ப இத சாப்பிட்டு பாருங்க. ஏஜே ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை விட டேஸ்டா இருக்கும். செம்ம வெரைட்டி. ஆனா ஸ்ட்ரீட் ஃபுட் தான். தெருவோட கடையில வாங்கினதா? தெரு கடைன்னா அப்படி என்ன கேவலம்? இன்னைக்கு உலகமே ஸ்ட்ரீட் ஃபுட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது தெருவோர கடை தான், ஆனா உலக டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. ஏய், நிறுத்து. காலையில அந்த டீ பொரி மாட்டர்ல உன்னை திட்டினதுக்கு நீ இப்ப பழி வாங்க போறியா? டீ பொறையோட அருமை தெரியாம நீங்க திட்டினதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? அதுக்கு எதுக்கு பழி வாங்கணும்? அது மாதிரியே இதுவும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான். அதை விட உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா சாப்பிடுங்க. அயல் நாட்டு அதிபர் மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்காதீங்க. ஏன் எல்லாரும் யோசிக்கிறீங்க? அப்படி என்னதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாப்போமே. எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. ஸ்ட்ரீட் ஃபுட்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு தானே. அதுல என்ன பார்ஷியாலிட்டி? நீங்க போடுங்க. போதும். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. சாப்பிடுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? உண்மையாவே இது ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ஷட் அப். எனக்கு தெரியாத ஃபுட் பத்தி, டேஸ்ட் பத்தி. இது ஏஜே ரெஸ்டாரண்ட் சாப்பாடு. இது இல்ல, இது தெருவோர கடையில வாங்கினது தான். என்னோட ஹைஜீனிக்கான ஃபுட் ஏதோ ஒரு தெருவோர கடையில வாங்கினதுன்னு சொல்லி என்ன இன்சல்ட் பண்றிய நீ? காலையில ஒன்னு தின்னதுக்கு கண்டிப்பா நீ பழி வாங்கிட்டு இருக்க நீ. நீங்க என்ன கத்துனாலும் சரி, நான் சொல்றது எதுவுமே போயில்ல. நான் வாங்கினது ஸ்ட்ரீட் ஃபுட் தான். நம்பர் 22 NSK சாலை. இந்த அட்ரஸ்ல இருக்கிற கடையில தான் இதை வாங்கினேன். உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த பில்ல பாருங்க. வாய்ப்பே இல்ல. இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு தெளிவா தெரியும். நான் வந்து ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியாத என்னோட சாப்பாடு பத்தி நான் அடிச்சு சொல்றேன். இது ஏஜே ரெஸ்டாரண்ட் சாப்பாடு தான்.
நீ என்ன ஏமாத்துறல, நீ போய் சொல்ற, சொல்லு. ஆமா, இது ஏஜே ரெஸ்டாரண்டோட ஃபுட்டு தான். ஆனா இத தெருவோர கடையில தான் வாங்கினேன். ஏய், என்ன வளர்ற? ஏன் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு எப்படி தெருவோர கடையில எல்லாம் கிடைக்கும்? கிடைக்க வச்சிருக்காங்க. வாட்? என்ன சொல்ற நீ? நீங்க தினம் தினம் சேரிட்டிக்கு கொடுத்து அனுப்புற ஃபுட்ல பாதிய ஃபாஸ்ட் ஃபுட் கடையில விக்கிறாங்க. ஓ மை காட். நீங்க என்ன திட்டுறதுக்கு காரணம் தேடுற நேரத்துல அங்க உங்க ரெஸ்டாரண்ட்ல பேக் டோர் வழியா ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த லட்சணத்துல இருக்கு உங்க அட்மினிஸ்ட்ரேஷன். தினம் தினம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அப்படி என்னதான் செய்றீங்க? இவ்ளோ பெரிய தப்பு நடக்குது, அதெல்லாம் விட்டுருவீங்க. ஷூல போற இருந்ததுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்க. இத யாரு செய்றாங்கன்னு தெரியாது, ஆனா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற யாரோ தான் செய்றாங்க. யாரு? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? ரெஸ்டாரண்ட்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல ஏஜே, நாங்க கரெக்டா தான். என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? இதான் நீங்க ரெஸ்டாரண்ட பாத்துக்கிற லட்சணமா? சேரிட்டிக்கு ஃபுட்டை செக் பண்ணி தான் அனுப்புறோம். ஓ, அதோட உங்க கடமை முடிஞ்சது இல்ல? அதுக்கப்புறம் உங்க ஏசி கேபின்ல உட்கார்ந்து நீங்க ஜாலியா இருக்கலாம். சேரிட்டிக்கு அனுப்புற சாப்பாடு கரெக்டான இடத்துக்கு போதா இல்ல வழி மாறி போதா நீங்க செக் பண்ண மாட்டீங்க, விசாரிக்க மாட்டீங்களா? அது எங்க வேலை இல்லையே. அது எங்க போனா நமக்கு என்ன? அதானே உங்க ஆட்டிடியூட். இல்ல ஏஜே. யூ ஷட் அப். யூ ஜஸ்ட் ஷட் அப். உங்க பொண்டாட்டிங்க டெய்லி எங்க ஹஸ்பண்ட்ஸ் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கா? நான்சென்ஸ். நம்ம கம்பெனில ஒரு கருப்பாடு உட்கார்ந்து இவ்ளோ ஃப்ராட் வேலை செஞ்சிட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியவே இல்ல, உங்க கவனத்துக்கே வரல. இதான் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கா? அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஏஜே. ஓ, என்ன முட்டாளா? ஃப்ராட் பண்றவ ஆமா நான் தான் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் கருப்பாடுன்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு மாட்டிக்கிட்டு எல்லாம் முன்னாடி போய் சுத்துவானா? அப்பதான் உங்க புத்திக்கு போய் அது எட்டுமா? நான்சென்ஸ். யாருக்குமே தெரியாம இவ்ளோ பெரிய கம்பெனில இவ்ளோ பெரிய திருட்டு செய்ய முடியுமா? எம்ப்ளாயிஸோட நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா, நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு நாளாவது ஃபுட் எங்கெல்லாம் சேரிட்டிக்கு போய் சேருதுன்னு கொஞ்சமாவது செக் பண்ணீங்களா? அதை ஃபாலோ பண்ணீங்களா? நம்ம ஃபுட் ரோட்டோர கடையில ஒருத்தர் வித்துட்டு இருக்கா, அந்த அளவுக்கு இருக்கு உங்களோட நிர்வாக திறமை. உங்களை நம்புறதுக்கு இந்த நடு ரோட்ல தான் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. உங்களை நம்புற என்னதான் சொல்லணும்? இனிமே நீங்க எந்த இதையும் பார்க்க வேணாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சாரி ஏஜே. சாரி ஏஜே. உங்க மூஞ்சி பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க, எந்திரிச்சு போங்க. என்ன ஏஜே? ஐயோ பாவம், சாப்பிடாம ஏஜே கொஞ்சம் பொறுமையா இருப்பா. டென்ஷனா இருக்கீங்களா? சாப்பிடுங்க, டென்ஷன் குறைஞ்சிரும். ஐயோ
ஏன் ஜெயம்மா எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா? நீ ஒரு தப்பு செய்யல. இன்னும் சொல்ல போனா ஏஜேவோட பொண்டாட்டியா பொறுப்பா ஒரு வேலை பண்ணிருக்கேன். ஏஜே உன் மேல கோவப்பட்டாலும் நீ அவன் மேல காட்டுற அக்கறைய அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ சாப்பிடு. நான் ஏன் இந்த ஏஜே மேல அக்கறை காட்ட போறேன்? நான் இந்த ஹிட்லரை வேவு பார்க்க தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல கண் முன்னாடி நடந்த தப்ப சொன்னேன், அவ்வளவுதான். இதே மாதிரி என் கையில ஹிட்லர் செஞ்ச கொலைக்கு ஆதாரம் கிடைச்சதுன்னா அதையும் அந்த சிபிஐ காரன் கையில கொடுத்துட்டு என் வழியில போய்கிட்டே இருப்பேன். இருக்குதுங்க. பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம தான் ஆரம்பிக்கணும் போல. வேணாம் வேணாம், அப்புறம் நம்மளே பலியாடாகணும். யார் ஆரம்பிக்கிறான்னு பாப்போம். அப்பப்பப்பப்பா, நிம்மதியா உட்காந்து ஒரு வாய் சாப்பிட முடியுதா? ஒரே சண்டையும் சச்சரவுமா. டைனிங் டேபிள் அது ஃபைட்டிங் டேபிள். வெரி குட், மாயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவரே ஆரம்பிச்சு அவரே தீர்ப்பு சொல்லிட்டாரு. அவரை யாரு கேக்குறா? இவங்க தான் கேட்கணும். ஆனா இவங்க எங்க கேட்க போறாங்க? அந்த கொடுப்பினையும் எனக்கு இல்ல. என் ஹஸ்பண்ட் எங்கேயோ ஒரு கண்ட்ரில உட்கார்ந்துட்டு இருக்காரு, பிரான்ச் பாத்துட்டு இருக்காரு. இங்க நான் அல்லாடுறேன். குட்டையோ நெட்டையோ புருஷன் இருக்கிற இடத்துல வாழ்ந்துடணும் சாமி. இல்லனா இப்படிதான் மாமனார் வீட்டுல மரியாதை இல்லாம கிடக்கணும். இங்க மட்டும் என்ன வாழுது? எனக்கு புருஷன் இருந்தும் அதே நிலைமைதான். அத்தனை பேச்சு பேசினாரே, இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது திருப்பி பேச முடிஞ்சுதா? மாயா, நான் என்ன? உடனே எனக்கு பதில் சொல்லிருவீங்களே. இந்த வேகம் அங்க இல்லையே. பெட்ரோல் ரிசர்வ்ல விழுந்த பைக் மாதிரி இழுத்து இழுத்து தானே பேசுறீங்க. பெத்த அப்பன் திட்டினாலே இந்த காலத்துல பசங்க சண்டைக்கு போயிடுறாங்க. உங்களுக்கு தான் அந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் என்ன? உங்க சொந்த அப்பாவா அவரு? நல்ல வேளை, இதுக்கே இத்தனை பேச்சு. ஏஜே பெத்த அப்பாவா இருந்திருந்தா அவ்வளவுதான். வாயை மூடு முதல்ல. என்ன கொம்பு சீவி விடுறியா? இன்னும் ஏன் ஏஜே கிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்கீங்கன்னு உசுப்பேத்தி விடுறியா? நான் யாரையும் உசுப்பேத்தல, உண்மையதான் சொன்னேன். எது உண்மை? இவங்களுக்கு ஏஜே பெத்த அப்பா இல்லங்கிறது உண்மைதானே? தெரிஞ்சிருச்சுல தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் எதுக்கு உன் புருஷன் கிட்ட உரிமையோட சண்டை போட சொல்ற? ஏஜே தான் பெத்தவன் இல்லையே. இங்க நமக்கு என்ன வேலை? வாங்க போலான்னு வெளியே கூட்டிட்டு போயிட வேண்டியதானே? என்ன ஜெயமா நீங்க? அவ ஏதோ புரியாம பேசிட்டா, அதுக்கு போய் நீங்க எப்படிலாம்? அவ ஒண்ணும் புரியாம பேசலமா, மூளை இல்லாம பேசுறா. ஏஜே இவங்க ரெண்டு பேருக்கும் பெத்த அப்பா இல்லன்னா எதுக்கு இவங்களை இங்க தங்க வைக்கணும்? எதுக்கு அவனோட தொழில் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? சொத்துல பாதி பங்கு கொடுக்கணும்? கௌரவமா வாழறதுக்கு எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஊரே மெச்சுற அளவுக்கு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சால, உங்க மூணு பேரையும் மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால. உன் புருஷன்கிட்ட ஏஜே கிட்ட சண்டை போட சொல்றியே, இதெல்லாம் போய் கேட்க சொல்றியா? அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? விடுங்க ஜெயமா, உங்களுக்கு தான் மாயாவை பத்தி தெரியும்ல.
உங்க எல்லாருக்கும் ஏஜே பத்தி தெரியும்ல? அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் எதுக்கு? இங்க யாரும் யாரையும் பொறுத்துக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு ரக்கம் முளைச்சிருச்சோ, யாருக்கு நடக்க தெரிஞ்சிருச்சோ அவங்கெல்லாம் பறந்துருங்க, நடங்க, ஓடுங்க. அத பத்தி எனக்கோ என் மகனுக்கோ கவலை இல்லை.